வணக்கம். சுயதொழில் யார் செய்ய முடியும்? சுயதொழிலுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? இந்த அடிப்படை விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல சுயதொழில் செய்வதற்கு எந்த லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் எல்லாராலையும் சுயதொழில் செய்ய முடியும். ஆனால் அதற்கு முதன்மையான அமைப்பாக லக்னம், லக்னாதிபதி 2மே வலிமையாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி எந்த விதத்திலும் ராகு கேதுவோடு நெருக்கமான தொடர்பில் இணைந்து தன்னுடைய வலிமையை இழந்திருக்கக் கூடாது. லக்னாதிபதி பாவ கிரகமாக வரும் பட்சத்தில் திக்பலம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது சுப கிரகங்களான குரு, வளர்பிறை சந்திரனான பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி அமைப்பை பெற்று சுபத்துவமாக இருக்க வேண்டும். 2வது விஷயம், தொழில் மூலமாக நாம் பெறக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். ஆக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமான ஸ்தானம் சுப கிரகத்துடைய அமர்வால் நல்ல வலிமையாக சுபத்துவமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் எந்த விதத்திலும் கேதுவின் தொடர்போ சனியின் பாவத்துவமான பார்வையோ படாமல் இருக்கும் பட்சத்தில் சுயதொழிலை எடுத்து நம்மளால் செய்ய இயலும். 3வது விஷயமாக, சனி ஒரு சுய ஜாதகத்தில் எந்த விதத்திலும் வலிமை பெற்றிருக்க வேண்டுமே தவிர்த்து வலிமை குறைந்திருக்க கூடாது. சனி தொழில் காரகனாக, உழைப்பிற்கு காரகனாக சொல்லப்படக்கூடிய கிரகம். ஆக சனி எந்த விதத்திலும் 6, 8, 12 மறைந்திருந்து தசாபுக்தி நடத்தும் போது சுயதொழிலை தொடங்குவதில் அதிக கவனம் தேவைப்படும் என்பது முக்கியமான விஷயம். 3வது நிலையாக, சந்திரன் ஒரு ஜாதகத்தில் மிக கடுமையான பாவத்துவம் பெற்றிருக்கும் போது சீரான பணப்புழக்கம், சீரான தொழில் முன்னேற்றம் என்பது பெரிதளவில் இருப்பதில்லை. அதனால் சந்திரனின் வலிமையை கணக்கில் கொண்டு சுயதொழிலை துவங்குவதும் மிக அவசியமானது. 4வது விஷயமாக, நடைபெறக்கூடிய தசாபுக்தி 6, 8, 12 மாரக பாதக அதிபதிகளின் தொடர்போ பெறாமல் இருப்பது மிக அவசியமானது.